வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மாரல் ஸ்டோரி தான், குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு அழகான வீடு, அந்த வீட்டில் ஒரு அழகான குடும்பம் இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் வந்துட்டு அம்மாவும் பொண்ணும் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போதைக்கு 2 பேரும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்க. அவங்க அம்மா தான் அந்த பொண்ணுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து வந்தாங்க. அப்போதைக்கு அவங்க அம்மா வந்துட்டு வெளியில் போயிருந்தாங்க. வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களோட பொண்ணு வந்து, அந்த சிறுமி வந்து தன்னோட கையில் 2 ஆப்பிள் வச்சுருந்துருக்காங்க. 2 ஆப்பிளில் பார்த்தோன்னா அவங்க அம்மா, ஏதம்மா 2 ஆப்பிள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நீங்கள் வாங்கிட்டு வந்தது தான், நீங்கள் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான், நான் இன்றைக்கி தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு 2 கையிலையுமே ஒரு ஆப்பிள் வச்சுருந்ததுனால அவங்க அம்மா அந்த ஆப்பிளை பார்த்த உடனே எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க பொண்ணுக்கிட்ட. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு டக்குன்னு அவங்க அம்மாவை பார்த்துருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்த உடனே வந்துட்டு ஒரு கையில் இருந்த ஆப்பிளை வந்துட்டு கடிச்சிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு கையில் இருந்த ஆப்பிளையும் வந்துட்டு அந்த பொண்ணு கடித்து சாப்பிட்டு பார்த்துருக்கு. அதை பார்த்த உடனே அந்த தாயோட முகத்தில் இருந்த சிரிப்பே வந்துட்டு உறைஞ்சி போயிடுச்சு. தன்னோட ஏமாற்றத்தை வெளிப்படுத்தாமல் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, உடனே சரின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க அவங்க பொண்ணை பார்த்து. இந்த சிறுமி என்ன பண்ணியிருக்கு, தன்னோட தாயிட்ட வந்துட்டு, அம்மா இந்த ஆப்பிள் தான் இனிப்பாக இருக்குது, இது நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆகா, நம்ம பொண்ணை தப்பாக நினச்சிட்டோமே, இது 2ல் எந்த ஆப்பிள் வந்து இனிப்பாக இருக்குன்னு சொல்லி கடிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு கொடுத்துருக்கு அம்மாவுக்கு. அதனால் பொண்ணு கொடுக்கலன்னு நினச்சிட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா மனசு கஷ்டப்பட்டு சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம யாராக வேணால் இருக்கலாம், அவங்களோட அனுபவம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்கள வந்து கணிப்பதை வந்து நம்ம தவிர்க்கணும். ஒரு பொருளையோ இல்லை ஒருத்தவங்களையோ அவங்களோட வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு மட்டும் இவங்க இப்படித்தான், இவங்களோட குணம் இப்படித்தான் அப்படின்னு நம்ம வந்துட்டு கணிக்கிறத வந்து நம்ம முற்றிலுமாக வந்துட்டு தவிர்க்கணும். அவங்களோட நல்லா பழகி பேசி வந்தால் மட்டும்தான் அவங்க எப்படிப்பட்டவங்க நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பொருளும் அப்படி தான். அந்த பொருளை பார்த்தோன்னே இது இப்படித்தான் அப்படின்னு நம்மளால் துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியாது. அதை பற்றி தகவல்களை வந்து நம்ம சரியாக வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இது இப்படி தான் அப்படின்னு நம்ம வந்து முழுமையாக வந்து முடிவெடுக்கணும். எடுத்துக்காட்டுக்காக நம்ம வந்து பலாப்பழத்தை கூட எடுத்துக்கலாம். அது பார்க்குறதுக்கு வந்து வெளியில் அதிக முட்களை கொண்டு கரடு முரடாக வந்து இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம உடச்சி பார்த்தோன்னா உள்ள தேன் சுவையுடைய நல்லா சுளை இருக்கும். நம்ம வந்துட்டு என்னடா இது முள்ளாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை கட் பண்ணி பார்க்காம விட்டுட்டோன்னா அது நமக்கு தான் வந்துட்டு இழப்பு. அதை வந்து உடச்சி பார்த்தா தான் உள்ளே இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எல்லாமே இப்படி தான். நம்ம வந்து எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலேயே நம்ம மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு இது இப்படித்தான் அப்படின்னு நம்ம சட்டுன்னு முடிவு எடுத்தோன்னா அது நமக்கு தான் வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். இல்லை ஒரு நல்ல விஷயங்களை வந்து நமக்கு இழக்கிறதுக்கு வந்து அது ஒரு நிலையாக மாறிடும். ஸோ வந்துட்டு யாராக வேணாலும் இருக்கலாம், எப்படி அனுபவமாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து ஒருத்தங்களை கணிப்பதை வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு அவங்க எப்படி என்னென்னு நல்லா முழுமையாக ஆராய்ஞ்சதுக்கப்புறமா ஆராய்ந்த பின்னரே வந்துட்டு நம்ம வந்து ஒரு நல்ல சரியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட தகவல்.